வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம Vivo V25 Pro உடைய கேமரா ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோடைய ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிற டீட்டெயில் டெஸ்டிங் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Vivo V25 Pro உடைய கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி லென்ஸ் வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலில் நீங்கள் வந்து UHD வீடியோஸ் வரைக்கும் எடுக்கலாம், ஃபோட்டோஸும் எடுக்கலாம். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ வந்து ஒரு கேமராலையும் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து நல்லா பிக்சல்ஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. பட் அதில் வந்து ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். Vivo V25 Pro பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூயல் வியூ இருக்குது. ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து 2 கேமராவும் யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பனரோமிக் வியூ இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து டைம் லாப்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து எல்லா ஃபோன்லையும் இருக்கிறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வேறு எந்த ஃபோன்ஸ்லையும் வந்து பெருசாக அந்த ஃபீச்சரை பார்த்ததே கிடையாது. டபுள் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 இமேஜஸை வந்து மர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பொயட்டிக்காக இருக்கும் அந்த ஃபோட்டோவே. டபுள் எக்ஸ்போஷர் மோட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் லாப்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. வீலாக் இன் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, வாட்டர் ஃபால்ஸ்லாம் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வாட்டர் வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து லாங் ஷாட்ஸ் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எடுத்துகிட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து DSLRல பண்ண வேண்டிய விஷயம். பட் அது மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் கூட இதில் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார் ட்ரையல்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நட்சத்திரத்தை வந்து வீடியோ எடுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஃபோட்டோவாக கிடைக்கும். இதுக்கு வந்து நிறைய இன்பில்ட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரோ ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி ரொம்ப டீட்டெயில்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒயிட் பேலன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்கள் வந்து ஷட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்கள் வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து கேமராவில் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ மேனுவலாக நீங்கள் வந்து ஒரு கேமராவை ஆப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலான ஃபோட்டோ. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ. ஸோ போர்ட்ரேட்டுக்கும் நார்மலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து UHD வீடியோ அப்படின்னு சொல்லும்போது வந்து 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸில் எடுக்கக்கூடிய UHD வீடியோ. அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். டைம்லெஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபோன்ஸ்லையும் வந்து எந்த விதமான ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் இருக்குமோ அதே ஃபாஸ்ட் ஆக்ஷன் இருக்குது. கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. யூஸ்வலாக வந்து செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நார்மலாக வீடியோ கால் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4K வீடியோஸ் ரெக்கார்டிங் தரவே மாட்டாங்க. பட் இதில் வந்து 4K ரெக்கார்டிங் இருக்குது. அந்த கிளாரிட்டி வந்து நீங்கள் வந்து செல்ஃபி கேமரா வீடியோஸ்லேயே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து டூயல் வியூ அப்படிங்கிற ஃபீச்சர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க தெரிவாங்க, பேக்கில் வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அது தெரியும். ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ வீலாக்லாம் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் பேசிட்டே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் இதை வந்து ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ எடிட் பண்ணோம் அப்படின்னா 2 வீடியோவாக எடுத்து அதை வந்து பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னு போட்டு எடிட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் இந்த டூயல் வியூ அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இந்த கேமரா டெஸ்டிங் வீடியோவில் கேமரா டெஸ்டிங் இல்லாமல் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெஸ்ட்டும் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் பேக் பேனல். Vivo V25 Proல கலர் சேஞ்சிங் பேக் பேனல் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இப்போ வந்து சன்லைட் இல்லைனா ஏதோ ஒரு UV லைட் வந்து இந்த ஃபோன் மேலே பட்டுச்சுன்னா எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பேக் பேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ கையில் பிடிச்சிருக்கீங்க, பாதி ஃபோன் வந்து கை கவராக இருக்குது அப்படின்னா மீதி இடத்துல மட்டும் லைட் பட்டுச்சுன்னா அந்த இடம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் எங்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்களோ அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் கலர் சேஞ்சிங் பேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு இடத்துல மட்டும் நம்ம வந்து வெயில் படுற மாதிரி வச்சுருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் தாங்க. ரொம்ப அதிசயமாக இருக்குது எப்படி வந்து ஒரு பேனல் வந்து கலர் மாறுது அப்படின்ட்டு. ஸோ இதுவும் வந்து Vivo V25 Pro உடைய ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.